பாஜகவுடன் ஏன் கூட்டணி அமைத்தது என்பது குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். நாட்டின் நலன் கருதி மக்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக பாஜகவுடன் இணைந்திருப்பதாக தெரிவித்திருந்தார். விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஏன் பாஜகவில் இணைந்தார் என்பது குறித்த விளக்கத்தை அளித்திருந்தார். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நிச்சயமாக தற்போது அண்ணாமலை மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுடன் கூட்டணி கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் சற்றுக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சியை தான் பார்க்கிறோம். குறிப்பாக 60 வருட ஆட்சி கால மாற்றத்திற்கு இதனுடைய மாற்றம் நிச்சயமாக தேவை என்றும் இந்தியாவினுடைய 3வது பிரதமராக மோடி வர வேண்டும் என்பதற்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்னதாகவே பாமகவினுடைய ஒரே நிலைப்பாடு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை நிச்சயமாக எடுக்க வேண்டும் என்பதுதான். இது குறித்து தமிழக தலைவர்களிடமும் அதே போல முதலமைச்சரிடம் முறையிட்ட போதும் அதற்கான முன்னெடுப்புகள் எதுவும் எடுக்காத காரணத்தினால் பாஜக மேலிடத்தில் பேசியதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலை பாஜக கூட்டணியுடன் சந்திக்கிறது பாமக. இதனுடைய ஆதரவு எவ்வாறு இருக்கும் என்பது தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் தெரிய வரும். குறிப்பாக வட தமிழகத்தில் பாமகவினுடைய அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருப்பதால் தொடர்ச்சியாக அதற்கான வாய்ப்புகள் என்பதும் அதிக அளவில் இருக்கிறது. மோடியினுடைய 10 வருட ஆட்சி காலத்தில் தற்போது பல சாதனைகள் செய்து இருப்பதாகவும் அதே போல இது போன்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்தை தவிர்த்து பல்வேறு மாநிலங்களில் எடுத்ததற்கான முன்னெடுப்பை மோடிதான் கொடுத்தார் என்றும் இதற்கு முன்னதாகவே அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருந்தார். தற்போது வரையிலுமே பாஜகவுடன் கூட்டணி கட்சியில் இணையக்கூடியவர்கள் 3வது முறையாக பிரதமர் மோடியை மீண்டும் பிரதமர் ஆக்க வேண்டும் என்றும் அதே போல பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களுக்கான பணிகளை சிறப்பாக செய்து வருகிறார் என்றும் புகழாரம் சூட்டி வருகின்றனர். அந்த வகையில் தான் தற்போது செய்தியாளர் சந்திப்பை அன்புமணி ராமதாஸிடமும் இருந்தது. தற்போது அந்த காட்சியை தான் பார்த்து வந்தோம். குறிப்பாக அந்த தொகுதிகள் குறித்தான கேள்வி என்பது செய்தியாளர் சந்திப்பிலேயே கேட்கப்பட்டிருந்தது. கையெழுத்து ஒப்பந்தமாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்று நடக்கக்கூடிய சேலம் பொதுக்கூட்டத்திற்கு பிறகாக தொகுதியில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்கள் பட்டியல் என்பது வெளியாகும் என்றும் தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். குறிப்பாக பாமகவிற்கு இதுவரை 10 தொகுதிகள் ஒதுக்க இருப்பதாகவும் பாஜக ஒப்பந்தம் அளித்திருக்கிறது. அதே போல ஒரு மாநிலங்களவை கொடுப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். 3வது முறையாக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகாக அந்த மாநிலங்களவை தொகுதிக்கான அந்த ஒரு பேச்சுவார்த்தை என்பதும் இருக்கும் என்றும் பாமக தரப்பிலிருந்து விளக்கமாக பேசப்பட்டிருக்கிறது. பாஜக தொடர்ச்சியாக தற்போது வரையிலுமே கூட்டணி கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய பாமக இன்னும் சற்று நேரத்தில் சேலத்தில் நடக்கக்கூடிய மாநாட்டில் பங்கேற்க இருக்கின்றனர். அங்கு சென்று மோடியை சந்திக்க இருக்கின்றனர். குறிப்பாக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் வரையிலுமே பாமகவுடன் நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் பாமக நிர்வாகிகளுடன் முழுமையாக ஆலோசனையில் ஈடுபட்ட பிறகாகத்தான் இந்த முடிவை எட்டியுள்ளதாக அன்புமணி தரப்பில் இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக பாஜக 2 தரப்பினருமே பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த போதும் கூடுதலான தொகுதிகளை பாஜக தருவதால் அதற்கான பாஜகவுடன் இந்த தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு முடிவை எடுத்துள்ளதாகவும் பாமக தரப்பில் இருந்து தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக வட தமிழகத்தை பொறுத்தவரையிலுமே 9 தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாமக தென் தமிழகத்தில் அந்த ஒரு தொகுதி எது என்பது குறித்து அந்த ஆலோசனை என்பதுதான் அந்த கையெழுத்து ஒப்பந்தம் ஆகும்போது கூட இருந்தது. அந்த காட்சியின் வாயிலாக பார்க்க முடிந்தது. குறிப்பாக அந்த தொகுதியை முடிவு செய்யக்கூடியவர்கள் பாஜக தரப்பில் இருந்து சொல்கையில் பார்த்தோம் என்றால் இவர்கள் கேட்கக்கூடிய தொகுதியை பாஜக தலைமையிடம் அனுப்பி வைத்து பரிசீலனை செய்யப்பட்டுதான் அந்த தென் தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய தொகுதி என்பது வெளிவரும் என்றும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றனர். தற்போது வரையிலுமே இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை பாஜக கூட்டணியுடன் பாமக மக்களை சந்திக்க இருக்கிறது. அதற்கான பணி என்பதும் தொடர்ச்சியாக செய்யப்படும் என்றும் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக இன்றைய தினம் மோடி வருகைக்கு பிறகாக
வேட்புமனு தாக்கல் தேதி என்பதும் நாளை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் பாஜகவுடன் உறுதியாகி இருக்கக்கூடிய தற்போது வரையிலும் இந்த கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சியாக அவர்களுக்கான தொகுதி பங்கீடு என்பதும் முடிவடைந்து விட்டதாகவும், மோடி இந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் நிறைவு பெற்ற பிறகாக அந்த பட்டியல் வெளியாகும் என்றும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. அந்த பட்டியலை பொறுத்து பாஜகவினுடைய 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதும், தமிழக பாஜகவில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்கள் பெயர்கள் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அந்த பெயர் பட்டியலில் பாஜகவுடன் கூட்டணி கட்சிகளினுடைய தொகுதிகளினுடைய வேட்பாளர்கள் பெயர்கள் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. சந்தோஷ், அதிமுக தரப்புல 7 தொகுதிகள் முன்னதாக பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டதா ஒரு தகவல் வெளியாச்சு. இந்த நிலையில இப்ப பாஜக கூட்டணியில பாமக இணைஞ்சிருக்கிற நிலையில 10 தொகுதிகள் பாஜக தரப்புல பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இது பாமக தரப்புல என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது? நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்தவரையிலுமே அதிமுக பாஜகவுடன் எந்த கூட்டணியில் இணைய போகிறார்கள் பாமக என்கின்ற கேள்வி 2 தினங்களாகவே பெருமளவு எழுந்தப்பட்ட கேள்வியாகும். குறிப்பாக அதிமுக தரப்பிலிருந்து நேரடியாக முன்னாள் அமைச்சர்கள், அதே போல அந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் வேலுமணி, தங்கமணி மற்றும் KP முனுசாமி உள்ளிட்டோரும் தொடர்ச்சியாக பாமகவிடம் ஆலோசனை என்பது நடத்தப்பட்டிருந்தனர். நீங்கள் கேட்டதை போலவே அந்த 7 தொகுதிகள் கொடுக்கப்படுவதாகவும், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தொகுதி கொடுக்கப்படுவதாகவும் தொடர்ச்சியாக அதிமுக தரப்பிலிருந்து தெரியப்பட்டிருந்தது. இதற்கு முன்னதாகவே பாஜகவை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் மேலிட பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன், கிஷன் ரெட்டி மற்றும் VK சிங் உள்ளிட்டோரும் காணொலி வாயிலாக தொடர்ச்சியாக பாமகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். முதற்கட்ட பேச்சுவார்த்தையிலே பாமக தெளிவான முடிவை அவர்களிடம் தெளிவுபடுத்தியது. குறிப்பாக 10 தொகுதியில் தாங்கள் போட்டியிட விரும்புவதாகவும், அந்த விருப்பப்பட்ட தொகுதிகளையும் கொடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. கூடுதலான தொகுதிகள் பாஜக தருவதாலும், அதே போல முக்கியமாக பாமகவினுடைய ஒரு நோக்கமாக பார்த்தோம் என்றால், கடந்த வருடங்களாகவே அவர்களுடைய முக்கிய பொருளாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதையே அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இருவரும் ஒரு வேண்டுகோளாக வைத்திருந்தனர். தற்போது வரையிலுமே அதற்கான முன்னெடுப்பு என்பது குறைவாக இருக்கும் காரணத்தினால் பாஜகவிடம் இது குறித்து பேசியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாஜக தரப்பிலிருந்து நாங்கள் தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களவையில் 10 தொகுதிகளுக்கு போட்டியிடுவதாகவும், அதே போல மாநிலங்களவையில் ஒரு தொகுதி கொடுப்பதாகவும் தற்போது தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் தற்போது இந்த 10 தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியலை பாஜக தலைமையிடம் பரிசீலனை செய்து கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்ற முடிவை எட்டிய பிறகாக தற்போது இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்திடப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் நடந்த பாமகவினுடைய அந்த ஆலோசனை கூட்டத்திலும் தொடர்ச்சியாகவே அதிமுக பாஜக இருவரும் வலியுறுத்தி வருவதாகவும், யாருடன் கூட்டணி வைப்பது என்று பாமக நிர்வாகிகளுடன் தொடர்ச்சியாக அன்புமணி அந்த ஆலோசனையில் மேற்கொண்டிருந்தார். இறுதி கட்டமாக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த கடந்த தேர்தலின் போதுமே அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணியில் தான் மக்களை சந்தித்திருந்தனர். இந்த முறை பாஜகவுடன் கூட்டணி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஒரு வலுவான கட்சியாக பாஜக திகழ்வதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக இதற்கு முன்னதாகவே கூட்டணியில் இருந்த புதிய தமிழகம் கட்சி, அதே போல தமாக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் சமத்துவ மக்கள் கட்சி தங்களது கட்சியை பாஜகவுடன் இணைத்துக் கொண்டது. அதன் பிறகாக பாமக, தேமுதிக 2 கட்சிகளில் எந்த கட்சி பாஜக பக்கம் வரும் என்ற கேள்வி என்பதும் தொடர்ச்சியாக எழுந்திருந்தது. தற்போது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில் 10 தொகுதிகளில் அவர்களுக்கான அந்த ஒரு தொகுதியை ஒதுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகாக அந்த தென் மாவட்டங்களில் ஒதுக்கக்கூடிய தொகுதி மட்டும் இந்த பிரதமர் மோடி கலந்து கொண்டதற்கு பிறகாக அந்த ஒரு தொகுதியையும் பாஜக தரப்பிலிருந்து பாமகவிற்கு கொடுக்கப்படும் என்றும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். நாளை வெளியாகக்கூடிய அந்த 3ஆம் கட்ட வேட்பாளரில் பாமக பட்டியலினுடைய இந்த வேட்பாளர் பட்டியலும் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தோஷ்.